வாழ்க்கை துணைய இந்த 7 நட்சத்திரங்கள் மூலமா கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ரொம்ப ஈஸியாவே நீங்க அவங்க பத்தில கேரக்டரை நீங்க கண்டுபிடிக்கலாம். என்ன மாதிரி கரியர்ல இருந்து வருவாங்க, அதாவது அவங்களுடைய வேலை எப்படி இருக்கும் அதையும் நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த நட்சத்திரங்கள் ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஸோ அந்த 7 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையா பாருங்க. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி டீட்டெயில்டான, அதாவது விரிவான வீடியோ எல்லாமே நம்மளோட சேனல்ல தான் நீங்க பார்க்க முடியும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சல்டேஷன் வேணுன்றவங்க மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பி வைங்க. ஸோ முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு மக்களே. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் நம்மளுடைய காலச்சக்கரத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ அதுல முதல் 7 நட்சத்திரங்களை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ஸோ அந்த 7 நட்சத்திரங்கள் என்னன்றத நான் ஒன்னா அந்த சீக்ரெட்ஸை உங்களுக்கு அந்த ரகசியத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இப்போ உங்களோட 7ஆம் அதிபதி, அதாவது உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதகத்துல 7ஆம் வீடு அப்படின்றது உங்களுடைய திருமணம், அதாவது உங்களோட மேரேஜ், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஸ்பவுஸ், ஸோ உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கூட அங்கிருந்து தான் வருவாங்க. ஸோ அதோடைய அதிபதி, அதோட ஓனர் எந்த நட்சத்திரத்துல இருக்காங்களோ அதை வச்சுதான் நம்ம இந்த வீடியோல என்னன்றத, அதோட அர்த்தம் என்னன்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொது பலன் அப்படின்றத உங்க மனசுல தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, கிரகத்தோட சேர்க்கையும் பார்வையும் சற்றே சில பலன்களை மாற்றங்களை கொடுக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் ஒரு மனசில் வச்சுக்கிட்டு இது பொது பலனா மட்டும் பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட 7ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. நான் வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அஸ்வினி. ஸோ கால சக்கரத்தின் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில முதல் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது. இந்த நட்சத்திரம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு மேஷத்துல இந்த நட்சத்திரம் இருக்கு. ஸோ இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது இந்த நட்சத்திரத்தில் உங்களோட 7ஆம் அதிபதி அமர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் துலா லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லக்னாதிபதி செவ்வாய், அதாவது மேஷத்தோட அதிபதி செவ்வாய் இதே இடத்துல அமர்ந்து மேஷ ராசியில் அமர்ந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி வரும். சரிங்களா? ரொம்ப வேகமாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் அவங்கள பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ காம உணர்ச்சிகள், அந்த சென்சுவல் ப்ளஷர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த உணர்ச்சிகள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செவ்வாயோட வீடு அகெயின் அண்ட் கேதுவோட நட்சத்திரம் அப்படின்றதுனால காம சிந்தனைகளும் உணர்ச்சிகளும் அது அதிகமாகவே இருக்கும். இன்னொன்று, இது ஒரு ஆண் ராசி சம்மந்தப்பட்டது இல்லையா? ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. இதோடைய சிம்பிள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குதிரை. அப்போ குதிரையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது ஓடும்போது என்ன ஒரு ஹார்ஸ் ஸ்பீட் இருக்கும், அதோட வேகம் எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இவங்க லைஃப்ல எப்பயுமே எப்படி இருப்பாங்க, அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னர் அஸ்வினி நட்சத்திரத்துல உங்களோட 7ஆம் அதிபதி இருந்துச்சு அப்படின்னா உங்க லைஃப் பார்ட்னர் ரொம்ப வேகமா இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, அட்வென்ச்சர்ஸை விரும்பக்கூடிய ஒரு தரா இருப்பாங்க, நிறைய தேடல் நிரம்பிய ஒரு தரா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தை தலைமை தாங்கிறது இவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அண்ட் அப்பாவோட சப்போர்ட் பெருசா இருக்காது, பட் அம்மாவோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஹீலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேதுவோட நட்சத்திரன்றத முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ கேது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இன்ட்யூட்டிவ்னஸ், ஹீலர்ஸ், ஞானம் இதெல்லாம் தான்
கேது இயற்கையாவே. அப்ப ஞானம் நிறைந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து மோஸ்ட்லி எந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருந்து வருவாங்கன்றத கண்டுபிடிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க மருத்துவர்களா வரலாம், மருத்துவத்துறையில சார்ந்த அது ரிலேட்டடா இருக்கிற மாதிரி வரலாம், டாக்டர், சைக்காலஜி, கவுன்சிலிங் பண்றவங்க. ஸோ இன்ட்யூஷன்ஸ் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீலிங் தெரப்பீஸ்ல இருந்து, ஸோ இந்த மாதிரி ஹீலிங் செக்டார்ஸ்ல இருந்து அதிகமாக வந்து வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து மேஷ ராசியில தான் இருக்கு. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு நம்ம பார்த்தோம்னா சுக்கிரன். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிரன். இந்த நட்சத்திரத்தோட கடவுள் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா யமன். சரிங்களா. ஸோ இந்த நட்சத்திரத்தோட சிம்பிள், அதாவது உறுப்பு மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெண் உறுப்பை வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பாட்டை வந்து இதுக்கு வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ஒரு நட்சத்திரம், செவ்வாயோட வீட்டில் வந்து இருக்கு. ஸோ அப்போ சுக்கிரனால என்னது, கிரியேட்டிவிட்டி, ரொம்ப கிரியேட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. கற்பனை திறன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் ஃபேமிலி வேல்யூஸை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஃபேமிலி எப்பயுமே சப்போர்ட் இதுவாக வச்சுப்பாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியால தான் பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சரிங்களா. இவங்க எப்பயுமே ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் கேரக்டரா இருப்பாங்க. ரொம்ப தனித்துவம் மிக்க ஒரு பர்சன். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ரொம்ப தனித்துவம் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து தன்னுடைய பொருளாதாரமா இருக்கட்டும், குடும்ப வளர்ச்சியா இருக்கட்டும், எதுவுமே வந்து தன்னுடைய கைதான் அந்த இடத்துல, நம்ம தான் அந்த இடத்துல எல்லாமே எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அண்ட் பார்ட்னர்ஷிப்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அஃபெக்ஷன் அண்ட் லவ் வந்து இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்ட் சேம் அதையும் இவங்க கொடுப்பாங்க. லாயல்ட்டி, கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படின்றதுனால சுக்கிரனாலே என்னதுன்னு நம்மளுக்கு தெரியும். சுக்கிரனாலே மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் தான் சுக்கிரனாலே. ஸோ அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து இவங்க கிட்ட நம்ம லாயல்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி நீங்க லாயலா இருந்தா சீட்டிங் எதுவுமே பிடிக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தோட கடவுள் வந்து யமன். ஸோ ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, புரியுதுங்களா. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இதோட இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து கிரியேட்டிவிட்டி இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. அண்ட் ஓவராலாக இந்த பரணி நட்சத்திரத்தில் உங்களோட 7ஆம் அதிபதி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ரொம்ப கமிட்டடாகவும் உங்ககிட்ட இருப்பாங்க. கார்த்திகை. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த நட்சத்திரத்தோட கடவுள் அக்னி. இந்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சூரியன் இல்லையா. ஸோ அவரு உங்களுடைய இந்த சார்ட்ல இந்த 12 ராசிகள்ல எங்க அமர்ந்திருக்காரு அப்படின்ற நிலையை பொறுத்து எல்லாமே மாறுபடும். சரிங்களா. ஆனா பொதுவான ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் மாதிரி ரொம்ப நேர்மையான ஒரு பர்சனா இருப்பாங்க, ரொம்ப தைரியமா இருப்பாங்க, கரேஜியஸா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எதையுமே வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒருத்தரா இருப்பாங்க. தள்ளி போடுறதே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி யாருக்கிலையும் அடிமையா இருக்கிறது சுத்தமாவே பிடிக்காது. அப்போ உங்களுடைய 7ஆம் அதிபதி கிருத்திகை நட்சத்திரத்துல, அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கும்போது உங்களோட பார்ட்னர் கொஞ்சம் உங்களை விட டாமினன்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களோட 7ஆம் அதிபதி இருந்தா ஜாதகரை, அதாவது இந்த ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட நட்சத்திரம் வந்து 7ஆம் அதிபதியோட நட்சத்திரம் வந்து கார்த்திகையில் இருந்தா கண்டிப்பாக நீங்கள் அடிமை தொழில் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பிஸ்னஸ் கூட வருது. ஸோ வியாபாரம் கூட வருதுனால ஸோ நீங்கள் அடிமை தொழில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாண்ட் லீடர்ஸ் மாதிரி தான். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு முதன்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர், கணவனோ மனைவியோ அரசாங்க துறை சார்ந்த, அதாவது கவர்மெண்ட் செக்டார்லேருந்து அரசாங்கம் சார்ந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு சூரியனோட நட்சத்திரம் அப்படின்றதுனால
அங்கேருந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஈவன் காவல், போலீஸ், ஆர்மி, மிலிட்ரி அந்த மாதிரி அந்த உயர் அதிகார பதவியிலிருந்து வரத்துக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக கூட இவங்க இருக்கலாம். ஸோ புரியுதுங்களா? என்ன ஒரு பிரச்சனை வரும் ரிலேஷன்ஷிப்லன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ இஷ்யூஸ் வருங்க. ஏன்னா சூரியன் அந்த இடத்துல வந்துட்டாலே, அந்த நட்சத்திரம் 7ஆம் அதிபதி வந்து சூரியனோட கனெக்ட் ஆயிடுச்சு, இல்லை சூரியனோட நட்சத்திரத்தில் நின்றுட்டாலே அங்கே ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும். ஸோ உங்களோட பார்ட்னரை எப்பயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஸோ நமக்கு இந்த நட்சத்திரத்தில் இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், உங்கள் பார்ட்னர் எப்பயுமே அட்டென்ஷனை சீக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட எப்பயுமே ஒரு அட்டென்ஷனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு அட்டென்ஷனையும் நீங்கள் வந்து கேரையும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு நட்சத்திரம். அதாவது உங்களோட 7ஆம் அதிபதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா டாமினண்ட்டான ஒரு பார்ட்னர் தான் வருவாங்க. விட்டு கொடுத்து போங்க. அண்ட் அதே மாதிரி அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுங்க, அவங்களோட கேர் கொடுங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனைகளே இல்லாமல் லாங் லாஸ்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. ரோஹிணி, இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் விழக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து ரோஹிணி. இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சந்திரன். பட் ராசி யாரோட ராசியில போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராசியில வந்து போகுது. ஸோ இதோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நீங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சந்திரன் காம்பினேஷன்ல இருக்கும். அப்ப நீங்க பாருங்க, சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் வந்து பொதுவாகவே வந்து ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல காம்பினேஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சுக்கிரனா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும் அன்பு, பாசம், இரக்கம் இது மூணுத்துக்குமே வந்து இவங்க வந்து முக்கியத்துவம் அதிகமாக வந்து கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அண்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரமே வந்து ரோஹிணி தான். சந்திரன் வந்து 27 நட்சத்திரத்தையும் திருமணம் பண்ணியிருப்பாரு, சரிங்களா? அத்தனை பேரையும் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் ரோஹிணி அப்படின்ற அந்த சாஃப்டா, அந்த மென்மையா, பெண்மை அது எல்லாமே வந்து சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அஃபெக்ஷன், அந்த லவ், அந்த கேர் அதெல்லாம் பிடிச்சதுனால தான் அந்த ரோஹிணின்ற நட்சத்திரத்தை வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு நட்சத்திரமாக வந்து பார்க்குறாரு. அண்ட் ஒருவேளை உங்களோட 7ஆம் அதிபதி ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி உங்களோட பார்ட்னரும் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க, ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க, இரக்கமானவங்களாக இருப்பாங்க, எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையே இருப்பாங்க. புரியுதுங்களா? அண்ட் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன், இங்கே ஒரு சந்திரன். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 விஷயம் முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, எமோஷனல் கனெக்டிவிட்டி இது முக்கியம். அப்புறம் ரொமான்டிக். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். எமோஷன்ஸும் முக்கியம், ரொமான்டிக் இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல வந்து முக்கியம். ஸோ எந்த மாதிரி துறைகள்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? நீர் சம்பந்தமான துறைகள், பிஸ்னஸ் அந்த செக்டார்லேருந்து வரலாம். ஈவன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் எபிலிட்டியுமே இருக்கும். சுக்கிரன் அப்படின்றதுனால இந்த இடத்துல அழகு சார்ந்த துறைகளும் இந்த இடத்துல வந்து வரும். அண்ட் ஒன் மோர் திங், ஒருவேளை உங்களோட 7ஆம் அதிபதி ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னா கணவனும் மனைவியும் திருமணத்துக்கு அப்புறமா ஈவன் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் அதுக்கான தசாபுத்தி காலங்கள் உங்களோட ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றதையும் பார்த்துட்டு பண்ணுங்க. ஸோ மேரேஜ் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு எக்ஸலண்ட்டான ஒரு மேரேஜ் லைஃப் வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு பயமும் அச்சமும் படுறதுக்கு இல்லை. திருவாதிரை, இந்த நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம்ங்க. இந்த நட்சத்திரத்தோட கடவுள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ருத்ரன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தோட சிம்பிளே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மலைத்துளி மாதிரி இருக்கும், டியர் டிராப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைமண்ட் வைரம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் உங்களோட 7ஆம் அதிபதி இந்த நட்சத்திரத்துல இருக்கு, திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா டுவல் நேச்சரா இருப்பாங்க. அதாவது 2 முகம் இருக்கும். அவங்க நீங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியாது, அவங்க கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு உங்களால வந்து அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. ஸோ டுயல் கேரக்டர் அவங்களுக்குள்ள நீங்க பார்ப்பீங்க. ஆனாலும் கூட இந்த திருவாதிரை ராகு அப்படின்றதுனால ரொம்ப திறமைசாலிகளா இருப்பாங்க. அதுவும் ராகு ஒரு பிஸ்னஸ் மேன்,
புரியுதுங்களா? ராகு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராகு புதன்லாம் சேர்ந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ராகு ப்ளஸ் புதன், சந்திரன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல, ரெண்டுமே நல்ல கிரகம். அதே மாதிரி இந்த புதன் ப்ளஸ் ராகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் பிஸ்னஸ் மேனெல்லாம் நான் நிறைய இந்த காம்பினேஷனில் நான் பார்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃபேமிலியிலேருந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி பண்ணுறது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிஸ்னஸ் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் புதன், அப்போ உங்கள் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். புதன் மாதிரி புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அதே மாதிரி ராகு மாதிரி சாமர்த்தியசாலியாகவும் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போது புதன்னு வந்துட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, புதன்னாலே நட்பு அப்படின்ற ஒரு கிரகம் அப்படின்றதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேணும். ஏன்னா அவங்க எப்பயுமே வந்து தனியாக இருக்கிறதுக்கு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, ஸோ தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம். ஆனா அந்த தனிமையிலே நீங்க தனியா விடக்கூடாது. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தனிமை கூட அவங்களுக்கு சுகமா தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கம்பெனி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தான் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, அப்போது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே ஏற்படும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட 7ஆம் பாவாதிபதி இந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா 2 பேருக்குமே பொறுமைன்றதை வளர்த்துக்கோங்க. பிகாஸ் பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரொம்பவே வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால எல்லா விஷயத்துலையும் வேகமாக இருக்கும்னு பார்ப்பாங்க. ஸோ ராகுனால இந்த வேகம் இருக்கும். ஸோ அந்த வேகத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இந்த 7ஆம் அதிபதி போய் திருவாதிரையில் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளஸ் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகும். மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று மிதுனத்தில் இருக்குங்க, இன்னொன்று ரிஷபத்துலேயும். ஸோ ரிஷபத்துலேயும் பாதி மிதுனத்துலேயும் பாதி, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரே வீட்டில் இந்த நட்சத்திரம் கிடையாது, 2 வீட்டில் இந்த நட்சத்திரம் வரும். ஒன்று சுக்கிரனோட வீடு ரிஷபம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடாக வருது. ஸோ இந்த நட்சத்திரத்தோட மிருகசீரிஷத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த நட்சத்திரத்தோட சிம்பிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மானோட தலை இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இதோட சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி துறைகள்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க கரியர் எப்படி இருக்கும், உங்களோட 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கலத்திரம் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வந்து மிருக சீரிஷத்தில் நிற்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னரோட கரியர் மோஸ்ட்லி டெக்னாலஜி சார்ந்து இருக்கலாம். ஏன்னா செவ்வாய் இந்த இடத்துல வந்து கனெக்டிவிட்டியில் வர்றதுனால டெக்னாலஜி ஐடி சார்ந்த துறைகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் வர்றதுனால அகைன் இன்வெஸ்டிகேஷன், புலனாய்வுத்துறை, ஈவன் அரசாங்கத்திலிருந்தும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க மிதுனம் ரிஷபம் செவ்வாய் இந்த 3மே வருது, புதன் சுக்கிரன் செவ்வாய். ஸோ 3 காம்பினேஷனுமே இந்த இடத்துல வருது. அண்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, திருவாதிரைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நீங்கள் மோர் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் 2 விஷயம் இருக்குங்க, நீங்கள் பார்க்க வேண்டிய 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கு, மிதுனத்திலையும், அதாவது ரிஷபத்திலையும் மிருகசீரிஷம் இருக்கு, மிதுனத்திலையும் மிருகசீரிஷம் இருக்கு. ரிஷபத்துல இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க, அவங்க 7ஆம் அதிபதி அங்க இருந்தா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ரொம்ப கரியர் ஓரியன்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரொம்ப கமிட்டடா இருப்பாங்க. பிகாஸ் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நிலராசி அப்படின்றதுனால ப்ராக்டிகாலிட்டி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல மிதுனத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் இருக்குது, இது புதனோட வீடு அப்படின்றதுனால ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க, ரொம்ப தேடல் நிறைஞ்ச ஒருத்தராக இருப்பாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறதா அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஈவன் பார்ட்னரோட நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க ஆஃப்டர் மேரேஜ். செக்ஷுவல் ட்ரைவ் இந்த இடத்துல அதிகமாக இருக்குங்க. காம உணர்ச்சிகள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிருகசீரிஷம், மிதுனத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கிறவங்கள 7ஆம் அதிபதி நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அவங்களே அவங்கவுங்க சுயஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க, செக்ஷுவல் ட்ரைவ் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் வந்து வர்றதுனால ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கண்ட்ரோலபிளாக வச்சுக்கணும், அவங்கள வந்து கண்ட்ரோலபிளாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு அட்வைஸாக இருக்கும். அண்ட் மிதுனத்தில் இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா க்யூரியஸாக இருப்பாங்க, நிறைய தேடல் விரும்பிகளாக இருப்பாங்க, காம உணர்ச்சிகள் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்க தேடக்கூடிய பார்ட்னரையுமே அப்படி தான் தேடுவாங்களும் கூட. ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டி ரொம்ப பார்ப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல புதன் வருது இல்லையா, ஸோ புதன்னாலே அந்த அறிவு, ஸோ இன்டெலிஜென்சி, அப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு பார்ட்னர் இருக்காங்களா அப்படின்றத அங்கே செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புனர்பூசம் இந்த நட்சத்திரம் வந்து எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மிதுனம், இன்னொன்று வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கு. இப்போ இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து புதனோட கண்ட்ரோலில் போகுது. இங்கே இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் வந்து சந்திரனோட கண்ட்ரோலில் போகுது. ஸோ புதன் ப்ளஸ் சந்திரன். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. அதோட கடவுள் வந்து அதித்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களோட ஜாதகத்துல 7ஆம் அதிபதி புனர்பூச நட்சத்திரத்துல இருந்தா, ஸோ குரு ஆல்ரெடி புனர்பூசம் அப்படின்றது குருவோட நட்சத்திரம் அப்படின்றதுனால சூரியன் மாதிரியே தான் இவங்களும் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேர்மையானவங்களா இருப்பாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, நேர்மையானவங்களா இருப்பாங்க. அண்டு குருவோட நட்சத்திரம் அப்படின்றதுனால உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருப்பாங்க, லைக் ஒரு கைடு மாதிரி. சரிங்களா? இதே புனர்பூச நட்சத்திரம் தான் இங்கேயும் இருக்கு, மிதுனத்துலேயும் இருக்கு. ஸோ அப்போ மிதுனத்தில் இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அறிவாளிகளாக இருப்பாங்க, நிறைய தேடல் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. அதே புனர்பூசம் தான் கடகத்துலேயும் இருக்கு. ஸோ கடகம்ன்றது சந்திரனோட வீடு அப்படின்றதுனால அன்பு, பாசம், இரக்கம், குடும்பத்துக்காக எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய, தியாகம் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து இந்த இடத்துல வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தோட டிஃப்ரென்ஸ். ஸோ புனர்பூசமும் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நட்சத்திரம் அண்ட் ரொம்ப ஆஸ்பிஷியஸான ரொம்ப நல்ல நட்சத்திரமும் கூட இந்த புனர்பூச நட்சத்திரம். சரிங்களா? ஸோ உங்களுடைய 7ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நான் நெக்ஸ்ட் என்ன நட்சத்திரத்தை பற்றி வீடியோ போடணும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் வந்து ராசியை மட்டுமே மையமாக பார்க்குறாங்க, நட்சத்திரங்களை மையமாக பார்க்குறதில்ல, அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இதை ஷேர் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணுன்றவங்க மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க.